அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நான் போட்ட மணிமுத்தாறு ஃபால்ஸோட கண்டினியூ விலாக் தான் நான் இப்போ போடுறது. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம ஃபால்ஸுக்கிட்ட நம்ம போயாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன இதில் மெயினாக நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது, எந்த விதமான பிளாஸ்டிக் பேப்பர் பாட்டிலு, அதுக்கப்புறம் சோப்பு, ஷாம்பு பாக்கெட்டு, இந்த கவர் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா நீட்டாக இருந்தது. போனால் நம்ம சும்மா தான் நம்ம குளிச்சுட்டு வரணுமே தவிர சீயக்காய் போட்டு சோப்பு போட்டு துவைச்சி பிறக்கி எடுத்தெல்லாம் குளிக்க முடியாது. நல்ல நீட்டாக இருந்தது. அதுங்க போய் தான் நமக்கு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஆசையாக இருந்தது. ஃபால்ஸ் எப்படி விழுதுன்ட்டு பாருங்கள். அது உள்ள என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்குள்ளே உள்ளே போயாச்சு குளிக்கிறதுக்கு. அவங்க 2 பேருமே வெளியே வர்றதே இல்லை. ஆனால் தண்ணி விழும்போது நல்ல ஃபோர்ஸாக நல்ல தண்ணி விழுது. நம்ம மேலெல்லாம் வலி வரும், அந்த அளவுக்கு தான் தண்ணி விழுது. ஆனால் நல்லா இருக்கும். குளித்து பழகினவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது குளிக்கிறது. இவங்க எல்லோரும் போயே ஒரு 3.5 மணி நேரம் இருக்கும் ஃபால்ஸ்லாம் கிடந்து அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கா போதும் அப்படின்னு மனசு விட்டதுக்கப்புறம் தான் திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி காரில் ஏறி திருப்பி நம்ம வெளியே வரோம். அதாவது நம்ம திருநெல்வேலி ரோட்டுக்கு ஹைவேல ஏறதுக்கு வரோம். அப்போ வரும்போது இப்போவுமே மணி 4 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 12 மணிக்கு போய் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ 4 மணிக்கு அப்புறம் இப்போ நமக்கு எல்லாம் மெயினாக என்னது, 2வது நமக்கு சாப்பாடு தான். அப்போ பசி வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே இங்கே நம்ம கொண்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால தான். அப்போ நம்ம திருப்பி வரும்போது அந்த காட்டுக்குள்ளதில் ஒரு நெருப்பு கோழி ஒன்று போச்சு. மயில் பாருங்கள், மயில் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு கிராஸ் ஆகி அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, புதருக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அதை நல்லா எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறமே நெருப்பு கோழின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் நாங்கள் 4 மணிக்குங்கும்போது சாப்பாடு எதுவுமே இல்லை, எல்லாம் டிஃபன் ஐட்டம் இதான் இருந்தது. அப்போ வேணும்னா அவங்களுக்கு நெய்ச்சோறும் ஒரு மட்டன் கிரேவியும் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை எதுவும் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. அப்போ அது மட்டும் போதுன்ட்டு அப்போது நூடுல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது நூடுல்ஸ் ஒரு பிளேட்டு, நெய்ச்சோறு, மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இது மட்டும் வாங்கிட்டு சலாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடும் ஏதோ எப்படி இருக்குமோ தெரியலையேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில் உள்ள சாப்பாடு. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கிளம்பிட்டோம். அப்போ ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகணுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருந்தது. அந்த ஹோட்டலில் உள்ளவங்க தான் அடுத்த பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அதில் போய் நம்ம வாங்கினோம். இது ஒரு புட்டிங் அதோட கப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி கப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கே நான் கொண்டு வந்துடுவேன் திருப்பி அந்த கப்பை, அப்படி மாதிரி உள்ள இதுதான் எனக்கு. அப்போ இந்த கப்பெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த கப்புக்காக அந்த புட்டிங் வாங்கினேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது இந்த புட்டிங். எங்களோட மணிமுத்தார் விலாக் இப்படி தான் போய் முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.